பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுக்கு சதா காலங்கள் மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நல்ல நாளின் மாலை வேளைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இணைய வாயிலாக கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுடைய கிருபையினாலே நாம் பல மாதங்களாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் வசனமாக நாம் தியானிக்க கற்றுக்கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். இதுவரைக்கும் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்கும் பார்த்து விட்டோம். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய முகவுரையில் துவங்கி அப்பொழுது யோவான் கண்டவைகள், இப்பொழுது இருக்கிறவைகள், இனி சம்பவிக்க வேண்டிய முப்பிரிவுகளாக பார்க்க ஆரம்பித்தோம். இனி சம்பவிக்க வேண்டியவைகளிலே வெளிப்படுத்த 4 தொடர்ந்துள்ள 7 ஆண்டு உபத்திரவ காலம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2வது வருகை, 1000 ஆண்டு ஆளுகை, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, அதற்கு பிறகு நித்தியம். அந்த நித்தியத்திலே இதுவரைக்கும் புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், கடந்த வாரத்திலே புதிய எருசலேமை குறித்து நாம் பார்த்தோம். அது வெளிப்படுத்தல் 22 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய இறுதி செய்தி, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய வெளிப்பாடுகளை ஆண்டவர் முடித்து கடைசியாக கூறுகிற, சபைக்கு கூறுகிற வார்த்தைகள், அவிசுவாசிகளுக்கு கூறுகிற வார்த்தைகள், நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், அதை இயேசு கிறிஸ்து தாமே சில வார்த்தைகளை தனிப்பட்ட விதத்திலே சபைக்கு சொல்லி இருக்கிறார். அது என்ன, அதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 6 21 வரை உள்ள வசனங்கள், இந்த வசனங்களை நாம் இன்றைக்கு பார்ப்போம். இதோடு கூட இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நிறைவடைகிறது. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்திலே மீண்டும் இதுவரைக்கும் நாம் இந்த 22 அதிகாரங்களிலும் நாம் பார்த்ததை ஒரு மீள்பார்வை, நாம் எதுனா பார்த்து வந்தோம் என்பதை குறித்து ஒரு மீள்பார்வை பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமாக அதற்கு அடுத்த வாரத்திலே தேவையாக இருக்குமானால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து எழும்புகிற கேள்விகள், அநேக கேள்விகள் இன்றைக்கும் விசுவாசிகள் மத்தியில் எழும்புகிறது. இன்றைக்குள்ள கால சம்பவங்களை தொடர்பில் வைத்து வெளிப்படுத்தின விசேஷத்தோடு தொடர்புபடுத்தி அநேக கேள்விகள் கேட்கப்படுகின்றது. வெளிப்படுத்தல் சொல்லப்பட்ட இப்போ முத்திரைகள் என்ன ஆகிவிட்டது, கோபக்கலசங்கள் என்ன ஆகிவிட்டது என்று சொல்லி அதுகளை வைத்து சில குழப்பங்களும் நடைபெறுகிறது. இன்றைய கோவிடோடு தொடர்புபடுத்தி இப்பொழுது அந்த கோவிட் தான் முத்திரையா போன்ற கேள்விகள் ஆகினாலே ஒரு வாரத்தை அதற்கென்று ஒதுக்கிவிட்டு நாம் இதெல்லாம் பார்த்து விட்டபடினாலே நாம் இன்னும் நல்ல தெளிவோடு அவைகளை கர்த்தருக்கு சித்தமானால் அதை வருகிற வாரங்களிலே அவைகளை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் இந்த கடைசி அதிகாரத்தினுடைய செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த முடிவுரையான வார்த்தைகள் 6வது வசனம் முதல் 11 வரைக்கும் ஒரு இதற்கெல்லாம் செய்து வைத்து ஒரு கடைசியான ஆலோசனைகளும் இறுதி வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. 6வது வசனம், பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையை சத்தியமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இந்த யார் சொல்லுகிறார்? இந்த தேவதூதன் சொல்லுகிறார். யோவானுக்கு புதிய எருசலேம் போன்றவர்களை காண்பித்தவர் இப்பொழுது அடுத்ததாக என்ன சொல்லுகிறார்? இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமும் ஆனவைகள், உண்மையும் சத்தியமானவைகள். மீண்டும் இவைகளுடைய உண்மைத்தன்மை குறித்து பேசப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சில இடங்களிலே சொல்வார், மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன் என்று. மெய்யாகவே ஒரு முறை சொன்னாலும் உண்மைதான், 2 முறை சொன்னாலும் உண்மைதான். ஆனால் அதை மிகைப்படுத்தி சொல்லும்போது, அதை அதிகப்படுத்தி சொல்லும்போது அது எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை குறிப்பதற்காக ரெட்டித்து சொல்லப்படுகிறது. இது மீண்டும் இங்கு இந்த வசனம் உண்மையை சத்தியமானவைகள் என்று சொல்லும்போது, இப்பொழுது நீ பார்த்தவைகள், இவர் பார்த்தவைகள் எல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்தோம், எந்த அளவுக்கு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத செய்திகளை பார்த்தார் என்று. இவைகள் அனைத்தும் உண்மையும் சத்தியமானவைகள், சொன்னபடி கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏதோ கனவோ காட்சியோ அல்ல. சில ஊழியர்கள், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கூட இது வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு கனவு, ஒரு காட்சி, கற்பனை என்று பேசுகிறவர்கள் உண்டு. அவர்கள் அறிந்து பேசுகிறார்களா, வேண்டுமென்றே பேசுகிறார்களா, தெரியாமல் பேசுகிறார்களா என்று தெரியவில்லை. இங்கு அதை தான் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறது. இவைகள் சத்தியமும் உண்மையும் ஆனவைகள், சொன்னவைகள் அனைத்தும் கண்டிப்பாக நடக்கும். சத்தியம் உண்மையமானவைகள். இந்த சத்தியம் உண்மையமானவைகள் என்கிற இதே வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியம். இயேசு கிறிஸ்து உண்மையும் சத்தியம் உள்ளவர்.
மீண்டும் வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 100வது வசனம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அது மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதே குணாதிசயத்தினுடையதோடு ஒப்பிட்டு இந்த இடத்திலே அதே ஒரு உறுதித்தன்மை, அதே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் உண்மையும் சத்தியமானவைகள். அப்படியானால் இது எந்த அளவு முக்கியத்துவப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை இந்த முதல் அதிகாரத்திலும் இந்த இவைகள் வரும். முதல் அதிகாரத்திலே இந்த சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை என்று சொல்லி வரும். முதல் வசனத்திலே சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை என்று சொல்லி இதிலே முதல் வகுப்பிலெல்லாம் கலந்து கொண்டவர்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு சொல்கிறேன். இந்த சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியது என்று சொன்ன உடனே நாளைக்கு என்று எடுத்துவிடக்கூடாது. ஒரு 1வது நூற்றாண்டிலேயே சீக்கிரத்தில் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது நூற்றாண்டிலேயே சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே சிலர் முதல் நூற்றாண்டிலேயே இயேசு வந்திருக்க வேண்டுமே, அது ஒன்று நடைபெறவில்லையே என்று சொல்லி கேட்கிறார்கள். முதல் நூற்றாண்டிலேயே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை சம்பவித்திருக்க வேண்டுமே, நடந்திருக்க வேண்டுமே என்று சொல்லி கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் சீக்கிரத்தில் என்று சொல்லப்பட்டதனுடைய வார்த்தை டக்கோஸ், டாக்கோமீட்டர் என்று சொல்லக்கூடியதெல்லாம் அதில் தான் வந்தது. டாக்கோஸ் என்று சொல்லக்கூடியது சடுதியில் நடைபெறக்கூடியது. தொடங்கினால் சீக்கிரத்தில் முற்று பெறும், அதுதான் இதனுடைய அர்த்தம். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, அந்த வருகையின் செய்தி, வருகையினுடைய காரியங்கள் உடனடியாக நடைபெறும். அதாவது இயேசு கிறிஸ்து வரக்கூடிய நாள் நமக்கு தெரியாது, காலகட்டம் நாள் தெரியாது, நேரம் தெரியாது. அந்த வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகள், சொல்லப்பட்டவைகளிலே அந்த 4வது அதிகாரத்தில் உள்ளது தொடங்கி விட்டதென்றால் டக்கு 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 என்று நியாய தீர்ப்புகள் உடனுக்குடன் நடைபெற்று 7 ஆண்டுகளுக்குள் அனைத்தும் முடிவு பெற்றுவிடும். அதுதான் இந்த இடத்தில் சீக்கிரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது சீக்கிரமாய் நடைபெறும், தொடங்கினால் சீக்கிரத்தில் முடிஞ்சிடும், சீக்கிரத்தில் நடந்துடும் என்று சொல்லக்கூடியது. அந்த அர்த்தத்தில் தான் இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் இதை வைத்துக்கொண்டு இயேசு முதல் நூற்றாண்டிலே வருவேன் என்று சொன்னார் என்று சொல்வார்கள். இயேசு முதல் நூற்றாண்டில் வருவேன் என்று சொல்லவில்லை, 2000 வருவேன் என்று சொல்லவில்லை. சீக்கிரத்தில் இயேசுவும் அடுத்து சொல்வார், நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி. இம்மினன்ஸ், சடுதியில் வருவேன், டக்குன்னு நடக்கும். அதுதான் அவருடைய திடீரென்று நடைபெறும், வேகமாய் நடைபெறும். அந்த வருகை நடைபெறக்கூடியது வேகமாய் நடைபெறும். அந்த வருகையினுடைய காலகட்டமே ஒன்று தொடங்கி 1000 ஆண்டு காலங்கள் போகாது. சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இவைகள் பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அப்படி என்றால் இவைகள் என்னுடைய வெளிப்பாடோ தூதனுடைய கண்டுபிடிப்போ அல்ல. இவைகள் கர்த்தர் தீர்க்கப்படுத்தி உறுதிப்படுத்தி அனுப்பிய வார்த்தைகள். அது வெயிட் கொடுக்கிறார். பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இவைகள் பார்த்த அனைவற்றையுமே கர்த்தருடைய சர்வாளுமையில், கர்த்தருடைய திட்டத்தில் அடங்கியிருக்க கூடியவைகள். அதுதான் இதனுடைய அர்த்தம். 7வது வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். இப்பொழுது பேச்சாளர் மாறுகிறார். தூதன் பேசிக் கொண்டிருந்தார், இப்பொழுது நேரடியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இதோ இதோ என்று சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான வார்த்தை பேசப்பட போகிறது. ஆகையினால இந்த கவனத்தை அதிக கவனமுடையவர்களாக இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அவருடைய வருகை சடுதியில் நடைபெறும். சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் சடுதியில் நடைபெறும், ஒரு இமைப்பொழுதில் நடைபெறும். அதை தான் இது சொல்லப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு விசுவாசியும் இயேசு கிறிஸ்து எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு தான் இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு தான் இருந்திருக்கிறார்கள். ஆகையினாலே கீழ்ப்படிய வேண்டும், கை கொள்ள வேண்டும் வசனத்தை.
அடுத்த பாக்கிய வசனம் என்ன சொல்லப்படுகிறது? இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். இந்த புத்தகத்திலே 7 பாக்கிய வசனங்கள் இருக்கிறது. இதிலே 6வது பாக்கிய வசனம் எங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். முதல் அதிகாரத்தில் இப்படிதான் துவங்கும். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், கேட்கிறவன், எழுதிக்குள்ளே கை கொள்ளுகிறவன். முதலாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டவைகளை மீண்டும் திரும்பவும் இந்த இடத்திலே தேவை கருதி முடிவுரையாக சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை திரும்பவும் சொல்லுகிறார். கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஏன் பாக்கியவான்? நித்தியமே இதுதான், எதிர்காலம் இதுதான். இவைகள் என்னவென்று தெரிந்த பிறகு நாம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், இந்த உலகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்த பிறகு அப்போடைய நம்முடைய மனக்கண்கள், நம்முடைய மனம், நம்முடைய தரிசனம், நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் இவைகளை சார்ந்துதான் இருக்க வேண்டும். கர்த்தர் திரும்ப வருகிறார், அவருடைய ஆளுகை இருக்கிறது, அவருக்கு முன்பதாக போய் நிற்க வேண்டும், பிரதிபலன் உண்டு, 1000 ஆண்டு ஆளுகை உண்டு, நித்திய உண்டு. கடந்த வாரத்திலே பார்த்தோம், புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், அங்கு எப்படிப்பட்டதாக அந்த இனி வருகிற உலகம் இருக்கும் என்று சொல்லி இவைகளை எல்லாம் அறிந்தவர்கள் இது சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை கை கொள்ளுகிறவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. உபத்திரவ காலத்தில் வாழக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு இவைகளை நாம் பார்க்கிற நாம், இனி வருகிற உலகத்தை குறித்து அறிந்திருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? அவன் பாக்கியவான். சொல்லுவார்கள், வருங்காலத்தை அறிந்து அதற்கேற்றார் போல திட்டமிட்டு செய்தார், குடும்பத்திற்காக செய்தார், இன்சூரன்ஸ் வைத்திருந்தார், சேமிப்பு வைத்திருந்தார் என்று சொல்லி. எந்த சேமிப்பு வைக்கிறோமோ இல்லையோ, நித்திய பிரதிபலிப்பிற்கு வாழ்விற்கு இருக்கக்கூடியவைகளை அறிந்து அதற்கேற்ற விதத்திலே இன்றைக்கு நான் கை கொண்டிருக்கிறேனா, கர்த்தரை பிரியப்படுத்துகிறேன் பார்க்க வேண்டும். இது இயேசுதாமே சொன்னது. 8வது வசனம், யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்ட போது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடு உன் சகோதரோடு தீர்க்கதரிசிகளோடு இந்த புத்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகளோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். தேவனை தொழுதுகொள் என்றான். இவ்வளவு இதை பார்த்த உடனே, அந்த தேவதூதனை பார்த்த உடனே அவர் ஒரு இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். இவ்வளவு பெரிய வெளிப்பாட்டை பெற்ற உடனே அவருடைய ஒரு மனுஷீகத்திலே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவெடுக்கிறார். யோவானுக்கு தெரியும், மனிதர்களையோ தேவனால் படைக்கப்பட்ட எந்த நபர்களையோ வணங்குவது பாவம். வணங்குவது என்று சொல்லக்கூடியது இந்த இடத்திலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை இன்னொருக்கு கொடுப்பது பாவம். வணங்குதல் என்று சொல்லக்கூடியது அது பல நிலைகளில் புறப்படக்கூடியது. வணக்கம் செலுத்துகிறோம். நமக்கு சகோதரர்களை பார்த்தால், கிறிஸ்துக்களான சகோதரர்களை பார்த்தா வணக்கம் சொல்கிறோம், கை எடுத்து அவளை வணக்கம் செலுத்துகிறோம். வயதில் மூத்தவர்களை பார்த்தால் வணக்கம் செலுத்துகிறோம். பெற்றோர்கள் இப்போ திருமண வைபவங்களிலே பெற்றோருடைய கால்களிலே பிள்ளைகள் விழுவார்கள். இவைகளெல்லாம் ஒரு வகையிலே வணக்கம்தான். ஆனால் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய வணக்கம் என்று சொல்லக்கூடியது இதுக்கு அனைத்திற்கும் அப்பாற்பட்டது. அவரே என்னுடைய சிருஷ்டிகர்த்தர், அவரே சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், அவரே சர்வலோகத்தின் ராஜா என்று சொல்லக்கூடிய வணக்கம் அது வேறு யாருக்கும் கொடுக்கப்படலாகாது. நம்முடைய தேசத்தினுடைய கொடிக்கு நம்ம சல்யூட் பண்ணுறோம், அது ஒரு ரெஸ்பெக்ட். இப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்கிறது. ஆனால் தேவனுக்குரிய ஒரு வணக்கத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அது வேதாகமம் தடை செய்கிறது. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவைகளில் ஒரு இந்த மகிமை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டார். உடனடியாக அவர் பெற்ற கட்டளை என்ன? இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் சகோதரோடு தீர்க்கதரிசிகளோடு இந்த புத்தகத்தின் வசனங்களை கைகொள்ளுவதோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள். என்னை வணங்காதே, தேவனை தொழுதுகொள். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடி பார், உன்னோடு இயேசுவைக்கு சாட்சியிட்ட ஊழியக்கார சகோதரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை கொளுத்துக்குள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த ஒரு மிஸ்டேக் அவர் பண்ணார். அப்பொழுதும் உடனடியாக தேவதூதன் அதை தடை செய்கிறார். இதிலிருந்து ஒரு முக்கியமான காரியம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை
சேவித்திருக்கிறார்கள். பரலோகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம், பரமசேனையை அவருக்கு முன்பதாக பணிகிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து தடை செய்யவில்லை, என்னை வணங்காதே என்று சொல்லி. சில குழுக்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தை மறுதலிக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த குழுக்கள் சொல்லக்கூடியது இயேசு கிறிஸ்து ஒரு தேவதூதன், பிதாவினால் படைக்கப்பட்டவர் என்று சொல்லி. இயேசு படைக்கப்பட்டவராக இருந்தால் யார் அந்த தேவதூதர்களோ மனிதர்களோ அவரை வணங்குதல் கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் படைத்ததினாலே அவர் எல்லா ஆராதனைக்கும் பாத்திரராக இருக்கிறார். ஆகையினாலே அந்த வித்தியாசத்தை அறிந்திருக்கொண்டு, எத்தனை பெரிய தூதன் யாராக இருந்தாலும் ஒரு படைக்கப்பட்ட ஒன்று கடவுளாகிவிட தேவனாகிவிட முடியவே முடியாது. அது யாருக்கு தான் இந்த ஆராதனை செல்ல வேண்டும்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுக்கு தான் இந்த ஆராதனை சதா காலம் செல்ல வேண்டும். எபிரேயர் 1:14 சொல்லுகிறது, அவர்கள் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த பணிவிடை செய்கிற கிரியை நித்தியத்திலும் கூட அதிகமாக பார்ப்போம். ஆகையினாலே அவர்களும் ஒரு ஊழியக்காரர்கள் தானே. அவர்கள் ஒரு வகையில் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். மனிதர்களாகிய நாம் ஒரு விதத்திலே ஊழியத்தை நிறைவேற்றுகிறோம். ஆகையினாலே தேவதூதர்களுக்கு ஒரு கனம் இருக்க வேண்டும். அதே வேளையில் வணங்குதல் தடை செய்யப்பட்டுள்ளது. 10வது வசனம், பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புத்தகத்திலுள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கிறது. அப்ப அடுத்த தூதர் என்ன சொல்றாரு? இந்த புத்தகத்திலுள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கிறது. தானியேலுக்கு இதே காரியங்கள் வேறொரு நிலையிலே வெளிப்படுத்தப்பட்டது. இந்த அளவிற்கு இல்லை என்றாலும் இந்த காலத்தோடு தொடர்புடைய வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் முத்திரை போடு என்று சொல்லப்படும். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம், சொல்லப்பட்ட ராப்பகல் தரிசனம் சத்தியமாயிருக்கிறது, ஆதலால் இந்த தரிசனத்தை நீ மறைத்து வை, அதற்கு அநேக நாள் செல்லும். அடுத்து 12வது அதிகாரம் 4வது வசனம், தானியேலாகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். அங்கு முத்திரை போடு என்று சொல்லப்பட்டுள்ளது, இங்கு இனி முத்திரை போட வேண்டாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏனென்றால் தானியேலுடைய காலத்திற்கு பிறகுதான் இயேசுடைய முதலாவது வருகை நடைபெற வேண்டும். முதல் வருகை இன்னும் நடைபெறவில்லை. ஆனால் இந்த வெளிப்படுத்தல் கொடுக்கப்படும் போது முதல் வருகை நடைபெற்று இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதல் எல்லாம் நடைபெற்றாகிவிட்டது. அடுத்து சரித்திரத்தில் நடைபெறுகிற முக்கியமான நிகழ்வு சபை எடுத்துக் கொள்ளப்படுதல், அதற்கு பிறகு உபத்திரவ காலம் 2வது வருகை தான். ஆகையினாலே இனிமேல் இவைகளை முத்திரை போடுவதற்கு மறைப்பதற்கு அவசியமில்லை. ஏனென்றால் முதலாவது வருகை நிறைவேறிவிட்டது. இனிமேல் இதுதான் நடக்கணும். அடுத்த முக்கிய சம்பவம் இதுதான். ஆகையினாலே முத்திரை போடுவதற்கு அவசியம் இல்லை. ஆகையினாலே தான் நாம் இன்றைக்கு இவைகள் எல்லாம் பார்த்தறிய முடிகிறது. கால சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதற்கு அடுத்த காலம், இந்த காலத்திற்கு அடுத்த காலம் என்னதுதான்? இனி வருகிற உலகம்தான். பழைய ஏற்பாட்டிலே சொல்லும் பொழுது இடையிலே இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகை, அந்த சம்பவங்கள் அவைகள் நடைபெற வேண்டி இருந்தது. இனிமேல் அதெல்லாம் முடிந்து விட்டபடினாலே இனி அடுத்து நடைபெறக்கூடியது இவைகள் தான். அடுத்து முக்கியமாக தேவனுடைய தீர்க்க தரிசன நாட்காட்டியின்படி முக்கியமாக நடைபெறக்கூடிய சம்பவம் அவருடைய சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் தான். அதுதான் பிரதானமானது. அதற்கு பிறகுதான் இந்த தீர்க்க தரிசன அடையாளம் நினைத்து நிறைவேறும். ஆகினாலே காலம் சமீபமாக இருக்கிறது. இந்த 11வது வசனம் சிலருக்கு பார்க்கவும் மேலோட்டமாக கடினமாகவும் குழப்பமாகவும் தெரியும். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாகட்டும், நீதியுடன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த வசனத்தை பார்த்த உடனே சிலர் என்னது இது ஒரு பரிசுத்த வேதாகமம் ஆயிற்றே, பரிசுத்த வேதாகமம் அநியாயம் செய்கிறவன் என்ன அநியாயம் செய்யட்டும் என்று சொல்லலாமா, அசுத்தமாக இருக்கிறவன் என்ன அசுத்தமாக இருக்கட்டும் என்று சொல்லலாமா என்கிற ஒரு கேள்வி வருகிறது சிலருக்கு. என்றால் எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தை பக்திக்கும் கர்த்தரை அறிகிற அறிவிற்கும் பரிசுத்தத்திற்கு நேராய்தானே ஒரு மனிதனை நடத்தும். ஆனால் அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யாதிருப்பானாக என்று சொல்லாமல் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று சொல்வதும், அசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்வதற்கு பதிலாக இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் என்று சொல்வதனுடைய காரணம் என்ன என்று ஒரு கேள்வி வருகிறது.
இங்கே ஏன் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அடுத்து இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியுள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த புத்தகத்தினுடைய செய்திகள் எல்லாவற்றையும் ஒரு மனிதர் படிக்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். அதற்கு பிறகு நான் இல்லை அசுத்தம்தான் செய்ய போகிறேன் என்று சொன்னால், நீ இனி போய் செய். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 1வது அதிகாரத்தை துவங்கி ஒரு செய்தி ஒருவருக்கு இப்பொழுது ஒரு திரைப்பட வடிவிலோ பிரசங்க வடிவிலோ ஏதாவது ஒரு வடிவில் இந்த 1வது அதிகாரம் துவங்கி உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் எப்படி மகிமை நிறைந்தவராக இருக்கிறார், 7 சபைகளே அவர் எந்த விதத்திலே அவர் நியாயம் தீர்த்தார், எப்படி இவைகளை பார்த்தார், நன்மை தீமை அவர்கள் செய்த எல்லா காரியங்களையும் எப்படி வேறு பிரித்தார், அடுத்து 4வது அதிகாரத்திலே சபை எடுத்துக்கொண்டது முதல் இதுவரைக்கும் அவர் என்னென்னலாம் காரியங்களை செய்வார், நித்தியம் வரைக்கும் என்னென்ன அவருடைய திட்டத்தின்படி நிறைவேற்றப் போகிறார் என்பதை ஒரு மனிதர் பார்த்து கேட்டு விட்ட பிறகு, நான் இன்னும் அநியாயம்தான் செய்வேன், இன்னும் அசுத்தமாய்தான் இருப்பேன் என்று துணிகரமாக ஒரு மனிதர் சொல்வார் என்று சொன்னால், அதற்கு மேல் நீ போய் செய் என்பதுதான். இவ்வளவு பார்த்துவிட்டு உனக்கு மனம் திரும்ப எண்ணம் இல்லை என்றால், இனிமேல் உன்னுடைய நித்தியத்தை நீயே எடுத்துக்கொண்டாய். நித்தியத்திற்கான வாசல், மரணத்திற்கு ஏதுவான வாசலும் ஜீவனுக்கு ஏதுவானத்திலும் சாவையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் முன்பாக வைத்திருக்கிறார். நல்ல வழியை ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த நல்ல வழிகளை கை கொள்ளாது போகும்போது அதனுடைய விளைவுகளை அறுவடை செய்ய வேண்டி வரும். மனிதன் எதை விதைக்கிறானோ அவைகளையே அறுப்பான். ஆனால் நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்ந்தவள் இன்னும் எந்த அளவிற்கு மனம் புதிதாக கூடியதனாலே மறுரூபமாகுது, ரினிவல் ஆஃப் மைண்ட், கர்த்தருடைய வார்த்தையினாலே புதுப்பிக்கப்பட்டு பரிசுத்தத்தை நோக்கி கர்த்தரை அறிகிற அறிவிலே கிறிஸ்துவ வாழ்வில் வளரக்கூடியவர்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டேன் என்றால் 12வது வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியையின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. என்னோடே கூட வருகிறது. இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது பரிசுத்தவான்களுக்கு அதனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. ஒவ்வொருடைய கிரியைகளுக்கு ஏற்ற விதத்திலே அவர் பலன் அளிக்க போகிறார். நாம் பார்த்தோம், கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் நியாயாசனத்திலே நாம் போய் நிற்க வேண்டும், நம்மை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த உலக வாழ்விலே ரட்சிக்கப்பட்ட நாம் எந்த அளவு இன்னும் அதிகமாக நீதி செய்கிறோமோ, எந்த அளவு பரிசுத்தத்தில் வளர்கிறோமோ, எந்த அளவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோமோ, எந்த அளவுக்கு கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறோமோ, இவைகள் எல்லாம் அளவிடப்பட்டு அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன். இன்றைக்கு நாம் எல்லாம் சிறு வயதை கடந்து வந்தவர்கள் தான். பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு இவைகளிலே பல தேர்வுகள் எழுதியிருப்போம், பல துறை சார்ந்த தேர்வுகள் எழுதியிருப்போம், மதிப்பெண் கொடுத்திருப்பார்கள். சில இடங்களிலே பொதுவாகவே இப்பொழுது மேற்படிப்புகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ரீவேல்யூவேஷன் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் நன்றாக எழுதியிருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவு மதிப்பெண் வரவில்லை என்றால் மீண்டும் உங்களுடைய மதிப்பெண் கூட்டப்படுவதற்கோ இல்லாவிட்டால் உங்களுடைய விடைத்தால் மீண்டும் திருத்தப்படுவதற்கோ நீங்கள் மனு கொடுக்க முடியும், அதற்கான காரியங்களை முன்னெடுக்க முடியும். ஏனென்றால் மனிதர்கள் அறிந்தோ அறியாமலோ தவறுகளை செய்ய வாய்ப்புண்டு. நீங்கள் செய்த பிரயாசத்துக்கேற்ற பலனை பெறாமல் போக முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அப்படி இல்லை. அவன் அவனுடைய கிரியைகளின்படி, ரட்சிப்பு இலவசம், அது யாரும் கிரியை செய்து வாங்க முடியாது. எவ்வளோ கிரியை செய்தாலும் அவரால் இலவசமாக கொடுத்துட்டார். இந்த இலவசமாய் ரட்சிப்பை பெற்றவர்கள் என்ன செய்தாங்க, என்ன எப்படி வாழ்ந்தார்கள், நேரத்தை எப்படி உபயோகித்தார்கள், இவைகள் எல்லாம் கணக்கில் கொள்ளப்படும். இவளுக்கு நான் பேசியிருக்கிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு. அதனால் யாருக்கும் எந்த தவறும் சொல்ல போக முடியாது. ஆண்டோடைய நியாயாசனத்திற்கு, கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக நிற்கும்போது யாரும் எந்த ஒரு குறைவையும் சொல்ல முடியாது. 13வது, அவன் அவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னுடைய வருகிறது. 13வது வசனம், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். அல்பா ஒமேகா ஆதியும் அந்தவருமாக இருக்கிறேன்.
திரும்ப இயேசு இப்போ 12 துவங்கும்போது இதோ ஒன்று சொல்லிட்டு தான் துவங்குறார். ஏற்கனவே பார்த்தோம் 7வது வசனத்தில் இதோ ஒன்று சொல்லிவிட்டு துவங்கினார். ஒரு முக்கியமான வார்த்தை திரும்ப இப்போ இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இதோ ரொம்ப முக்கியமான விஷயம். சீக்கிரமாக வர்றேன், சீக்கிரமானு சொல்லக்கூடியதை நம்ம பார்த்துட்டோம். பலனை அவர் கொடுக்க போகிறார். நான் அடுத்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவருடைய பேரை குறித்து சொல்லப்படுறது அல்பா ஒமேகா, ஆதி அந்தம், முந்தினவர் பிந்தினவருமா இருக்கார். இது வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே இப்படிதான் அவருக்கு தன்னை குறித்து நினைவுபடுத்தப்பட்டிருக்கிறார். நான் அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன். கர்த்தர் திருவுளம் பற்றினார். இங்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தம், முந்தினர் பிந்தினருமாய் இருக்கிறேன். அல்பா என்று சொல்லக்கூடியது கிரேக்கு உடைய முதல் வார்த்தை. ஒமேகா என்று சொல்லக்கூடியது கிரேக்கு ஆல்பாபெட்டுடைய கடைசி வார்த்தை. நமக்கு ஏ இசட் இருப்பது போல, அகரம் நகரம் இருப்பது போல இயேசு சொல்றாரு அல்பா ஒமேகா இருக்கிறேன். அப்படி அது என்றால் நானே ஏயா இருக்கிறேன், நானே இசட்டா இருக்கிறேன், நானே அகரமாக இருக்கிறேன், நானே நகரமாக இருக்கிறேன், நானே துவக்கமாக இருக்கிறேன், நானே முடிவாக இருக்கிறேன். எல்லாம் அவருடைய கரத்திற்குள் இருக்கிறது. காலம் அவருடைய கரத்திற்குள் இருக்கிறது. அவர் அனைவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். சகலமும் அவரால் உண்டாயிற்று. அவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். ஆகையினால அந்த வசனத்தை சொல்றார். அடுத்தவர் என்ன சொல்கிறார்? 14வது வசனம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகள் இப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கடைசியான பாக்கியவானை பற்றி பேசுகிறது. யார் என்று சொன்னால், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள், வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிக்க கூடியவர்கள். நகரம் எந்த நகரம்? புதிய எருசலேம். நாம் பார்த்தோம், அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலிலே அடைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, சுத்தம் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களாய் இருப்பார்கள், நகரத்திற்குள் பிரவேசிப்பார்கள், அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள். நாம் இவைகளை குறித்து கடந்த வாரத்திலேயே பார்த்தோம். நாய்களும் 15வது வசனம். கொலை, சூனியக்காரன், விபச்சாரக்காரன், கொலைபாதகர், விக்கிரகாராதனைக்காரன், பொய்யை விரும்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். முதலாவது யார் உள்ளே இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து யார் இருக்க மாட்டாங்க. யார் இருப்பா? ஜீவ விருட்சத்தின் அதிகாரம் உள்ளவர்கள், வாசல் வழிய நகரத்தின் மேல் பிரவேசிப்பதற்கு கற்பனையின்படி செய்கிறவர்கள். இவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய நீதியை பெற்றவர்கள், வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டவர்கள். வெண்வஸ்திரம் என்று சொல்லக்கூடியது கர்த்தருடையால் வருகிற நீதியால், கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற நீதியாலே, அவர் செய்த தியாகத்தினாலே வரக்கூடிய ரட்சிப்பினாலே வரக்கூடியது. அதால் மீட்கப்பட்டவர்கள். ஆனால் யார் போக மாட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சிலரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் புறம்பே இருப்பார்கள். புறம்பே என்று சொல்லும் பொழுது இதுக்கு புறம்பாக்கி போடுவார். புறம்பு என்று சொன்னால் உள்ள வர முடியாத யாரு? அக்கினி கடலுக்கு போகிறவர்களே தான் இது குறிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இங்கு ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியல் எதை போல இருக்கிறது என்று சொன்னால், வெளிப்படுத்தல் 21:8 நாம் பார்த்தோம். பயப்படுகளா விசுவாசிகள், அருள்பானவர், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணம் அக்கினிய கந்தகர்கள் கடலை பங்கடைவார்கள். அதே போல வெளிப்படுத்தல் 9வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலும் ஒரு பட்டியல் இருக்கிறது. தங்கள் கொலைபாதங்களையும், தங்கள் சூனியங்களையும், தங்கள் வேசித்தனங்களையும், களவுகளையும் விட்டு மனம் திரும்பவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கு ஒரு பட்டியல் இருக்கிறது. யார் பரலோகத்தில் வரமாட்டாங்க? நாய்கள். நாய்கள் என்று சொல்லும் பொழுது மிருகமாகிய நாய் அல்ல, நாய்களுடைய சில குணாதிசயத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்கள். நாய்களுடைய குணாதிசயங்களிலே பாராட்டுதலுக்குரிய குணாதிசயங்களும் உண்டு, அங்கீகரிக்கப்படாத குணாதிசயங்கள், அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எதிர்மறையாக இருக்கிற குணாதிசயங்களும் உண்டு. நாய் நன்றியுள்ள மிருகம், மனிதனுக்கு தோழன், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் வேதாகமத்தின் வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது
நாய் தான் கக்கினதை தின்னும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த பைபிளில் பார்க்கும் பொழுது இந்த நாய்கள் யாரோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வேசிகள். வாகம் 23:18 புறஜாதிகளோடு ஒப்பிடப்பட்டுள்ளது. மத்தேயு 15:26 பிலேமான் 2வது அதிகாரத்திலே 3வது அதிகாரத்திலே யூத மார்க்கத்தாராக்கும்படிக்கு குழப்புகிறவர்கள் ஜுடாயிசஸ் அவர்களை நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல பழங்காலத்திலே பார்க்கும் பொழுது நாய்கள் என்று சொல்லும் பொழுது மரித்தவருடைய பிரேதங்களை சாப்பிடும், மாம்சத்தை பட்சிக்கும். இவைகளோடு ஒப்பிட்டு நாய்களுடைய நற்குணங்களை அல்ல, எதிர்மறையாக இருக்கக்கூடிய இவைகளோடு ஒப்பிட்டு இப்பேற்பட்டவைகளை செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சூனியக்காரர்கள், ஃபர்மகோஸ், அதாவது சூனியம், சரீரத்தை கெடுக்கக்கூடியது, அந்த ட்ரக் போன்ற தங்களை ஈடுபடுத்தக்கூடியது, கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளில் ஆவிக்குரிய மண்டலத்தோடு தொடர்பு கொள்வதற்கான பிரயாசம் எடுப்பது, இவை போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள். அடுத்து விபச்சாரக்காரர், கொலைபாதகர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய் விரும்பி அதன்படி செய்கிற அனைவரும். இவைகளை நாம் ஏற்கனவே அந்த பட்டியலிலே பார்த்து விட்டோம். இந்த பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் வரமாட்டார்கள் என்று சொல்லும் பொழுது, இப்போ ஒரு முறை இதை செய்துட்டேன், இதில் ஒரு பாவத்தை செய்துட்டேன், ஒரு முறை இந்த பாவத்தை ஒருவர் செய்தது நிமித்தம் அவருக்கு மன்னிப்பே கிடையாது என்பதல்ல. ஏனென்றால் இப்பேற்பட்ட பாவங்கள் செய்தவர்களை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். சொல்லப்போனால் அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகள் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தவர், ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு ஒரு காரணியாக இருந்தவர். ஆனால் அவர் அப்போஸ்தலனாய் மாறினார். எத்தனையோ விக்கிரக ஆராதனைக்காரர்கள், பொய்யர்கள், சூனியக்காரர், விபச்சாரக்காரர் எல்லாம் மனம் திரும்பி இருக்கிறார்கள். அப்போ இது சொல்லக்கூடியது என்ன? வாழ்வில் ஒரு முறை செய்தது என்பதல்ல. சொல்லப்போனால் எழுத்தின்படி இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தின் அளவின்படி பார்த்தால் நாம் அனைவரும் ஒரு வகையிலே இந்த பாவத்தில் இருந்திருப்போம். மூடனே என்று கோபித்துக் கொள்ளும், மூடனே என்று சகோதரனை பேசுவன் கொலைபாதகன். ஒரு ஸ்திரீயை வாழ்வில் ஒரு முறையாகிலும் இச்சையோடு ஒரு முறை பார்த்தாலே விபச்சாரக்காரன். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அளவில் பார்க்கும் பொழுது மனிதர்கள் ஒருவரும் நல்லவர் இல்லை. ஆனால் இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது எழுத்தின்படியாக சரீர பிரகாரமாக இதை ஒரு முறை செய்வதோடு மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய சுவிசேஷம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டும் அதை நிராகரித்து புறந்தள்ளிவிட்டு தங்கள் வாழ்வு முழுவதையும் இப்பேற்பட்ட காரியங்களால் தங்களை நிறைத்து கொண்டிருக்கிறவர்கள் அங்கு போவாங்க. மெய்யாக கர்த்தருக்குள் வருகிறவர்கள் தொடர்ந்து இப்பேற்பட்ட சிக்கி மூழ்க மாட்டார்கள். கர்த்தர் தூக்கி எடுப்பார். போராட்டம் இருக்கும் என்றாலும் கர்த்தர் உதவி செய்வார். ஆனால் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் தங்கள் வாழ்வை கர்த்தரால் மாற்றப்படாமல் சொன்னார்கள், அநியாயம் செய்யணும்னு அநியாயம் செய்யட்டும்னு, அந்த மாதிரி அநியாயத்தை விரும்பி செய்கிறவர்கள் வரமாட்டார்கள். 16வது வசனம். அதை இன்னொன்று பார்க்க வேண்டும். இயேசு சொன்னதன்படி பார்க்கும் பொழுது ஒரு ஸ்திரீ இச்சையோடு ஒரு முறை பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று, மூடனே என்று ஒரு முறை கோபித்துக் கொண்டால் நரகத்திற்கு ஏதுவாயிற்று. பரலோகத்திற்கு நாம் போகக்கூடாதபடி தடை செய்ய வேண்டுமானால் இந்த பெரிய பாவம் வாழ்க்கை முழுவதும் செய்தாதான் போவாடல்ல. ஒரு சிறிய பாவம் சிந்தனையிலே ஒரு முறை ஒரு பாவம் செய்தாலே பரலோகத்திலிருந்து நம்ம நிராகரிக்கக்கூடியது. ஆகினாலே தான் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய இடத்திலே அவர் மரித்து அவருடைய நீதியை நமக்கு தர வேண்டி இருந்தது. அந்த நீதி தான் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போகிறது. மற்றபடி அவருடைய நீதியை பெறாமல் சுய பரிசுத்தத்தில் போக முடியும் என்றிருந்தால் ஒரு மனிதன் பரலோகத்திற்கு போக முடியுது. ஏனென்றால் தேவனுடைய பரிசுத்த பரலோகத்தில் 100 பாவம் செய்தம் மட்டும் இல்லை, ஒரு பாவம் ஒரு முறை செய்தாலும் தகுதி இழப்பு அடைந்து விடுவார்கள். ஆகையினாலே தான் இயேசு கிறிஸ்து அந்த பாவங்களை சுமக்க வேண்டி வந்தது, நமக்காய் மறிக்க வேண்டி வந்தது. அந்த நீதி நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போகிறது. இவர்கள் போவாததற்கு காரணம் இவர்கள் அந்த நீதியை பெறவில்லை. பெறாதபடினாலே அவருடைய வாழ்வும் கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாய் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல பாவங்கள் எல்லாம் பாவம்தான். அதே வேளையிலே எல்லா பாவமும் ஒரே விதமான பாவம் அல்ல. சிந்தனையில் தவறான சிந்தனை பாவம்தான், அந்த சிந்தனையை நேரடியை செயல்படுத்துவதும் பாவம்தான். ஆனால் அந்த பாவம் இரண்டு விதங்களில் செய்யும், 2 விதமான பிரதிபலனும் தண்டனையும். சிந்தையில் செய்கிற பாவத்திற்கு ஒரு விதமான ஆண்டவரோட ஒப்புரவாகி மேற்கொண்டு போகக்கூடியது. ஆனால் சரீர பிரகாரமாய் செய்யும் போது அதனுடைய பின் விளைவுகள்
அதற்காய் பெறுகிற அறுவடை அதிகமாக பெரிதாக இருக்கும். ஆகையினாலே சிலர் எல்லா பாவமும் ஒன்று என்று சொல்லுகிறார்கள். எல்லா பாவம் ஒன்றல்ல. அநீதி எல்லாம் பாவம்தான். சிறிய பாவமோ பெரிய பாவமோ பாவம்தான். ஆனால் எல்லா பாவமும் ஒரே விதமான பாவம் அல்ல. ஒவ்வொரு விதமான பாவத்திற்கு மனம் திரும்புதலிலும் ஒப்புரவாகுதலிலும் வித்தியாசங்கள் உண்டு. அதற்கேற்ற பாவத்திற்கேற்ற சம்பளமும் ஒவ்வொரு பாவங்களுக்கும் ஒரு விதம் வித்தியாசப்படும். ஆனால் நாம் பரலோகத்திற்கு போகிறோம் என்றால் கர்த்தருடைய மீட்பு, கர்த்தருடைய கிருபை நம்மை மூடி இருக்கிறது. அவருடைய நீதியின் வஸ்திரம் நம்மை மூடி இருக்கிறது தான் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போகிறது. ஆனால் இவர்கள் ஒன்றும் அதை விரும்பாதவர்கள், கர்த்தரை புறக்கணித்தவர்கள், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். 16 வசனம், சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளியின் நட்சத்திரமாய் இருக்கிறேன். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக இயேசுவாகிய நான். பைபிளில் இந்த ஒரு இடத்துல தான் இயேசுவாகிய நான் என்று நேரடியாக அவர் தன்னை இந்த இடத்துல இயேசுவாகிய நான் சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் இயேசு கிறிஸ்து இங்கு தான் நேரடியாக பேசுகிறார். அவர் என்ன செய்திருக்கிறாரு? சபைகள் சாட்சியாக இருக்கும்படி இயேசு என் தூதனை அனுப்பினேன். பல இடங்களிலே நாம் வெளிப்படுத்தின விஷயத்தில் பார்த்து தூதர் மூலமாக கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி, இதை கொடுத்தார் என்று சொல்லி, நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளியின் நட்சத்திரமாய் இருக்கிறேன். தாவீதின் வேரும் சந்ததியும். வேர் என்று சொல்லக்கூடியது அந்த வேரிலிருந்து தான் சந்ததி வரும். வேறு தான் துவக்கம். மரத்திற்கு துவக்கும், மரத்தினுடைய அஸ்திபாரம் வேர். வேர் என்று சொன்னால் ஆன்செஸ்டர். ஆபிரகாமுடைய வேர் என்றால் ஆபிரகாமுடைய வழி. ஆபிரகாமிலிருந்து தான் ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவருடைய 12 கோத்திரங்கள் வருகிறது. இயேசு கிறிஸ்து யார்? தாவீதினுடைய வேரும் சந்ததி. எப்படி ரெண்டுமா இருக்க முடியும்? வேரும் அவராக இருந்துட்டு அது சந்ததி எப்படி வர முடியும்? அது இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடிந்தது. எப்படி என்றால் அவர் பூரணமான தேவனாக இருந்தபடியினாலே அவர் தாவீதனுடைய அஸ்திபாரமாக இருக்க முடிந்தது, மூதாதையராக இருக்க முடிந்தது. அவர் தாவீது அங்கிருந்து புறப்பட முடிந்தது. சந்ததி என்று சொல்லும் பொழுது அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தாவீதனுடைய சந்ததியில் அவர் வந்தார். ஆகையினாலே தாவீதின் சந்ததியுமாக இருந்த முடிந்தது. வெறுமனே ஒரு மனிதனாக இருந்து மாத்திரம் இவைகளை செய்ய முடியாது. மார்க்கு 12வது அதிகாரம் 35 முதல் 37 வரை உள்ள வசனங்களை நீங்கள் இயேசு தேவாலயத்தில் உபதேசம் பண்ணுகையில் அவர் கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று வேதபாரகர் எப்படி சொல்லுகிறார்கள்? நானுடைய சத்துருக்களையும் அது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீருடைய வலது பாரசத்திற்காரும் என்று கர்த்தர் ஆண்டவருடைய சொன்னார்னு தாவீது பரிசுத்தாவின்னு சொல்லியிருக்கிறானே. தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க, அவனுக்கு அவர் குமாரனாக இருப்பது எப்படி என்றார். அநேக ஜனங்களுடைய உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டார்கள். தாவீதே அவர் கர்த்தரை பார்த்து, மேசியாவை பார்த்து, கிறிஸ்துவை பார்த்து ஆண்டவர்னு சொல்லியிருக்கும் போது தாவீதுக்கு குமாரன் எப்படி வர முடியும்? இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றினார். அவர்களால் பதில் கூற முடியாமல் போய்விட்டது. ஆனால் தாவீதுக்கு ஆண்டவர். சங்கீதம் 110, சங்கீதம் 2, சங்கீதம் 2 தாவீது சொல்வார், குமாரன் கோபம் கொள்ளாமலும். குமாரனை பார்த்து ஆண்டவர்ங்கிறார். அதே வேளையிலே தாவீதின் வழியிலே வருவார் என்று சொல்லி 2 சாமுவேல் 7வது அதிகாரம் சங்கீதம் 132 போன்றவைகளில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மனிதன், தேவனும் மனிதனுமாக இருக்கிறபடினாலே அப்படியே தெய்வீகத்துவத்திலே தாவீதனுடைய ஆண்டவர், மனுஷிகத்திலே தாவீதின் குமாரன். ஆகினால்தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீதின் வேரும் சந்ததியும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம். பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம் என்று சொல்லும் பொழுது அந்த அதிகாலையின் விடிவெள்ளி, அந்த இருள் மறைந்து சூரியன் உதித்து வருகிற வெளிச்சத்தை தான் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லி சொல்வார்கள். இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திற்கு, பிரபஞ்சத்திற்கு விடிவெள்ளியாக இருக்கக்கூடியவருடைய ராஜ்யம் விடிவெள்ளியை கொடுக்கக்கூடியது. 17 வசனம், ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவத்தன் நீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இங்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்து ஒரு அழைப்பை கொடுக்கிறார். முதலாவது ஒரு அழைப்பு எங்கிருந்து வருகிறது? ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். ஆவி பரிசுத்தாவியானவர், சபையாகிய மணவாட்டி. 2வது அழைப்பு யாருக்கு கொடுக்கப்படுகிறது? கேட்கிறவனும் வா என்பானாக. கேட்கிறவன் சொல்லும் போது இந்த
புத்தகத்தை வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் என்ன சொல்லணும், ஒரு உற்சாகப்படுத்தணும். இதை வாசிக்கிறவர்கள் நற்செய்தியை பெற்றவர்கள். இந்த ஒரு ஏன்னா நமக்கு இப்போது இனி என்ன நடக்கும் எல்லாமே நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. இவர்கள் என்ன சொல்லணும், வாங்கன்னு சொல்லணும். அதுதான் என்ன செய்யணும், சுவிசேஷம் அறிவித்தல், இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை கொடுக்க வேண்டிய கட்டளை உண்டு. மூன்றாவது யாருக்கு, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவன். ஏசா 55:1, மத்தேயு 5:6, யோவான் 7:37 போன்றவைகளிலே ஆண்டவர் கொடுக்கிற இந்த இலவச பரிசாகி நித்திய ஜீவனை பெறுவதற்கு விருப்பம் உள்ளவன் வரக்கடவன் என்கிற அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 7:37, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அதுக்கு முதலாவது என்ன பண்ணணும், நான் தாகமாக இருக்கிறேன். யோவான் 4 சமாரிய ஸ்திரியை இயேசு சொல்வார், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அவது அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற ஊற்றாயிருக்கும். அதனால தான் இயேசுவிடம் உண்மையாக வந்தவர்கள் இயேசுவை விட்டு இயேசுவை சபிக்க முடியாது, இயேசுவை முழுவதுமாய் தள்ளிவிட்டு ஓடிவிட முடியாது. அப்படி ஒருவர் மேலோட்டமாக செய்கிறார் என்றால் மெய்யாகவே இயேசுக்குள் வந்திருப்பார் என்பது ஒரு கேள்வி. என்றால் நித்திய ஜீவகாலமாக ஊறுகிற ஊற்றாக இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவன், நாளைக்கு அவிசுவாசி, 3ஆம் நாள் நாத்திகன், அடுத்த வருஷம் கிறிஸ்தவன், அப்படி இருக்க முடியாது. வாழ்விலே சோர்வுகள் வரலாம், ஒரு சில பின்மாற்றத்திற்குள்ளே போக முடியும். சரியான சபை ஐக்கியம், விசுவாசிகளுடைய ஒத்துழைப்பு ஒன்று இல்லாதிருந்தால் சோர்வுகள் இருந்து போக முடியும். ஆனால் முழுமையாக கிறிஸ்துவை விட்டு போகலாகாது. விருப்பம் உள்ளவன், ஆண்டவர் ஒரு இலவச பரிசை கொடுக்கிறாரு, இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். ஏன் இலவசம்? விலைன்னு சொன்னாச்சுன்னா அவர் வைக்கிற விலைக்கு ஒருவரால் வாங்க முடியாது, ஒருவரும் தகுதி இல்லை. அதனால் இலவசமாக கொடுத்துட்டார். நமக்கும் இலவசம். அதனால் அடுத்தவர்களிடத்துல நாம் பார்க்கும்போது நான் நம்மை பெரியவர்களாக எண்ணுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. நான் பெரியவன் என்று சொல்வது என்றால் தகுதி இல்லாத எனக்கு கிடைத்தது, அதே போல் யாருக்கும் தகுதி இல்லை, அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். விருப்பம் உள்ளவன், தாகமாய் இருக்கிறவன். ஆகையினாலே இந்த சுவிசேஷம் சொல்லும் போதும் யாரையும் நான் திணிக்க கூடாது, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆகையதான் வசனம் சொல்கிறது, கேட்கிறவனும் வா என்பானாக. நம்ம கேட்கிறோம், வா என்பானாக நம்ம சொல்லணும். ஆனால் விருப்பம் உள்ளவன், ஆண்டவரே என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு நபரை இப்பொழுது கட்டாயப்படுத்தி அவருடைய முடங்கால் படி இன்னைக்கு முடக்க வைக்கணும்னா அவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 5 நிமிஷத்துக்குள்ள, இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள அவர் நினைத்தால் அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக அவருடைய பிரசன்னத்தை அவர் வெளியரங்கப்படுத்தி பூமியினுடைய அத்தனை குடிகளையும் அவருடைய சமூகத்திற்கு முன் முழங்கால் படியிட வைப்பதற்கு அவரால் ஆகும். ஆனால் அவர் கட்டாயத்தின் பேரில் செய்யாமல் மனிதனுடைய நிலையையும் மனிதனுடைய பாவத்திற்காக அவர் வைத்திருக்கிற பிராயச்சித்தின் தீர்வையும் அவனுக்கு கொடுத்து அவன் அதை தெரிந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளாதற்கு உரிமை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நாமும் இதிலே கட்டாயப்படுத்தக்கூடாது. ஜெபிக்கலாம். இப்போ சிலருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் விரும்புவார்கள், கட்டாயப்படுத்தி சர்ச்சைக்கு வா, அப்படி செய் இப்படி செய்யு ஒரு அளவிற்கு மேலே நமக்கு உறவினர்கள் இடத்துல ரொம்ப கட்டாயப்படுத்த முடியாது. நம்ம அதிகாரம் இருக்கும்போது நம்ம சொல்லலாம். ஆனால் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அந்தந்த நபர்களுடையது. இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன், எவ்வளவு பெரிய ஒரு கிருபை. 18ஆம் வசனம், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கு நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளுடைய எதையாகிலும் கூட்டினால் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் மேல் கூட்டுவார். 19ஆம் வசனம், ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களை எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புத்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்து இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்து அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். கடைசியாக ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை சாட்சியை கேட்கிற யாவருக்கும் சாட்சி எச்சரிக்கிறதாவது. இப்போ கேட்குறவங்க யாரா இருக்கட்டும், இந்த இவைகளுடைய எதை ஆகிலும் கூட்டினால், இதுக்கு மேலே புது சாட்டு இல்லை யாருக்கு சேர்த்தாலோ இருக்கிறதை எடுப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை. செய்தால் வாதைகளை தேவன் கூட்டுவார். இந்த வாதைகள் எப்போ வெளிப்படுகிறது? உபத்திரவ காலம், அப்போதான் வெளிப்படுகிறது. இந்த வாதைகள் புத்தகத்தில் இருக்கிற அந்த வாதைகளை நம்ம பார்த்தோம். இது யாருக்கு வரும்? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. மெய்யாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜீவ புத்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும்
பங்கு எடுத்து போடப்பட முடியாது. ஏன்னா கிறுக்கவே கிறுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். யார் தான் கூட்டுவா குறைப்பா? ரட்சிக்கப்படாதவர்கள் தான் என்ன குறைப்பார்கள்? இயேசு கிறிஸ்து தான் ராஜான்னு சொன்னால் இல்லைம்பாங்க. இயேசு கிறிஸ்து தான் ஆளுகை செய்ய போகிறார் என்றால் இல்லை என்று சொல்லுவார்கள். குறைக்கிறார்கள், இல்லை கூட்டுகிறார்கள். இயேசுவை மிஞ்சி வேறு இருக்கிறது, திரியேக தேவனை மீறி இதற்கு அப்பால் இதை மீறி எல்லாம் வேறு எங்கென்னோ இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இவைகளை சொல்ல முடியாது. இந்த புத்தகம் என்று சொல்லும் பொழுது பிரதானமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம். ஆனால் இதையும் தாண்டி நாம் முழு வேதாகமத்தையும் இதற்குள்ளே கொண்டு வர முடியும். ஏனென்றால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் சுவிசேஷ புத்தகங்களோடும் மற்ற தேவனுடைய வசனங்களோடும் இவைகள் இணைத்து பேசப்பட்டுள்ளது. ஆகினாலே அவைகள் இவைகளோடு பொருத்தி பேசப்பட்டுள்ளபடினாலே அவைகளையும் வேதாகமம் அப்படி பார்க்கும்போது இந்த வேதாகமத்திலே 66 புத்தகங்களையும் பரியாசம் செய்யக்கூடியவர்கள், இதில் சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்ய முடியாது? அவர்கள் ரட்சிப்பை பெற முடியாது. தேவனை அசட்டை செய்துவிட்டு அவர் எப்படி ரட்சிப்பை பெற முடியும்? தேவனுடைய வார்த்தை அசட்டை செய்கிறவர்கள் எப்படி தேவனுடைய ரட்சிப்பை பெற முடியும்? இது அவிசுவாசிகளை குறித்து பேசுகிறது. ஆனால் விசுவாசிகளுக்கு இதில் ஒரு பாடம் உண்டு. என்ன பாடம் உண்டு என்றால், கர்த்தருடைய வசனத்திற்கு மிஞ்சி நாம் என்னவோ செய்யக்கூடாது. அதே வேளையில் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. போல் சொல்லுவார், எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம், இது மீறி எண்ண வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு தீர்க்கமானது. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையே முடிவானது. இன்றைக்கு அநேக தொலைக்காட்சி பிரசங்கிகள், இணையதள பிரசங்கிகள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடியவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டு மிஞ்சி சொப்பனம் என்கிற பேரிலே, தரிசனம் என்கிற பேரிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணாகவோ அதை மீறியோ மேல் அதிகமானவற்றை பேசுவார்கள் என்றால் நீங்கள் செவி கொடுக்கலாகாது. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்களே அது ஒரு கரையை ஏற்படுத்தும், குழப்பத்தை உண்டாக்கும். இந்த வசனங்கள் நேரடியாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லை என்று சொன்னாலும் நாம் இதிலே கவனமாக இருக்க வேண்டும். இதை புறக்கணிக்கிறவர்கள், அதாவது அவிசுவாசிகள், இவைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், அதுக்கு அடிப்படை கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். அப்போ மறுக்கக்கூடியவர்களுக்கு தேவன் பங்கை கொடுக்க மாட்டார். எப்படி பங்கு கொடுக்க முடியும்? அவருடைய வார்த்தையை அசட்டை செய்கிறவர்களுக்கு அவர் எப்படி தம்மிடத்தில் பங்கு கொடுக்க முடியும்? 20 இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். மெய்யாகவே, திரும்ப சொல்ற, மெய்யாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன். இந்த சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லக்கூடியதை நான் சொன்னேன், சடுதியில் வர்றேன். அந்த சடுதி என்றைக்கு நடக்கும் தெரியாது. முதல் நூற்றாண்டிலிருந்தே அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நூற்றாண்டில் உள்ளவர்களும் தங்களுடைய தலைமுறையில் கிறிஸ்து வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். ஆனால் அவர் எந்த நாளை குறித்து வச்சிருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. சபை என்றைக்கு எடுக்கப்படுவதை குறித்து வைத்து விட்டார். சபைக்குள்ளே எத்தனை நபர்களை கொண்டு வர வேண்டும் என்று அவர் குறிச்சிட்டார். அவருடைய தீர்மானத்திற்குள்ள இருக்கிறது யார் யார் வர வேண்டும். அது எதுவரைக்கும் நின்று சொல்ல போது சபை வந்து ஒரு மாளிகையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த மாளிகை என்றைக்கு அவருடைய பார்வையிலே முற்று பெறும் நமக்கு தெரியாது. நாம் அதில் உள்ள ஒரு கற்கள், ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறோம். மூளைக்கல் கிறிஸ்து, தலைக்கல்லும் கிறிஸ்து. அவர் என்றைக்கு நிறைவு பெற்றதென்று அவருடைய தீர்மானத்தின்படி அது அவருடைய ஆதீனத்தில் இருக்கிறதோ அன்றைக்கு அவர் எடுத்துக்கொள்வார். இன்றைக்கு நடக்கல. இன்றைக்கு நடக்கலன்னா ஆண்டுடைய கிருபையினாலே நீங்களும் நானும் சபையினுடைய அங்கமாக இருப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அந்த திட்டத்திலே நாம் பங்குள்ளவர்களாக இருப்பதற்கு பாக்கியம் கொடுத்து வைத்திருக்கிறோம். ஆனால் நாம் இவளை எதிர்பார்க்க வேண்டும். நம்முடைய எதிர்பார்ப்பு கர்த்தருடைய வருகை, அவருடைய சேர்க்கப்படுதலை குறித்து இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகைக்காக இருக்க வேண்டும். தீத்துக்கள் நிருபம் அதனுடைய 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், நான் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாகுதலையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆனந்த பாக்கியம், மகாதேவன், கிரேட் காட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட், மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும். குளோரியஸ் அப்பியரிங். அவர் மேகங்கள் நடுவில் என்றைக்கு வருவார் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இந்த எதிர்பார்ப்பு நம்மிடம் இருக்கிறதா? நாம் சிந்தித்து பார்ப்போம். மெய்யாகவே கண்டிப்பாக நடக்கும்.
ஒருவேளை நாம் மரித்ததற்கு நடந்தால் அதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நாம் அவருடைய வருகைக்கு முன்பதாக மரித்து விட்டாலும் மரிக்கிறவர்கள் தான் முதலாவது எழும்புவார்கள். அதற்கு பிறகுதான் அன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபம் ஆவார்கள். இவர்கள் இன்றைக்கு வருவார் என்று சொன்னால் ஒரு இமைப்பொழுதே முதலாவது எங்கெங்கெல்லாம் இந்த 20 நூற்றாண்டுகளாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அடுத்த இமைப்பொழுதிலே உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கி பறந்து கர்த்தருடைய சமூகத்திற்கு ராஜ்யத்திற்கு செல்வோம். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். இதுதான் நம்முடைய அறிக்கையாக இருக்க வேண்டும். ஆமேன். அப்படியே ஆக கடவது. இயேசுவே வாரும். சிலருக்கு இயேசுவா பிறகு வரட்டு, இப்போதான் அனுபவிக்க வேண்டும், உலகத்தை அனுபவிக்க வேண்டும், அது அனுபவிக்க வேண்டும், இது அனுப்ப வேண்டும், இப்போ தான் வீடு கட்டுறேன், இப்போ தான் கார் வாங்கியிருக்கிறேன், இப்போது தான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், இப்பொழுது தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் என்று சிலர் எண்ணலாம். ஒரு ஆசை நிறைவேறுவது தப்பில்லை. லட்சியத்தை வைத்து லட்சியத்தை நிறைவேற்றுவதிலே எந்த தவறு இல்லை. நல்ல லட்சியமாக இருந்தால். ஆனால் கர்த்தரை நாம் சந்திப்பதையும் அவருடைய ராஜ்யத்திற்கு செல்வதையும் அவருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதையும் தாண்டி ஒரு சந்தோஷமோ ஒரு எதிர்பார்ப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. 2 காரியம். உனக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும், இல்லை இயேசு வருவாருன்னா இயேசு வரட்டு. இந்த பக்கம் இதே வைத்து விட்டு இந்த பக்கம் இயேசுடைய வருகையா எது வைத்தாலும் எது வந்தாலும் கர்த்தருடைய வருகை அதுதான் எனக்கு பிரதானம். எதுவாக இருந்தாலும் அதுக்கு அடுத்து தான் இதுன்னு சொல்லிட்டு வரணும். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். உடனடியாக நம்முடைய பதில் ஆமேன். அப்படியே ஆக கடவுது என்பது. ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவுது என்பது அர்த்தம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என்று சொல்லும் போது நாம் ஜெபித்த ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவாராக என்பதுக்கு ஆமேன் சொல்கிறோம். அறிஞ்சுக்கணும். 21 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். இதே நிருபத்தை துவங்கும் போது கிருபையோடு தான் துவங்கினார். 4 வசனம். யோவான் ஆசியாவில் 7 சபைகள் எழுது, அதாவது இருக்கிறவரையும் இருந்தவர் வருகிறவரால் சிங்காசனத்துக்கு முன்பாக 7 ஆவியினாலும் உண்மையுள்ள சாட்சியம் மரித்தோர் முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமே இயேசு கிறிஸ்துவிலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபை தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசு. கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அதுவும் அப்படியே இருப்பதாக. ஆண்டவர் வர்ற வரைக்கும் அவருக்கு கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய வழிநடத்துதல், அவருடைய பராமரிப்பு, இதை வசனத்தை வாசிக்கிற கேட்கிற உங்கள் அனைவரோடும் இருக்க கிடவுது. எவ்வளோ பெரிய பாக்கியம். அவர் வந்ததற்கு பிறகுதான் நமக்கு பாக்கியம் என்பது அல்ல. அந்த பாக்கியத்தை முழுதுமை கிறிஸ்துவினால் உண்டான ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள் முழுதுமே அன்றைக்கு அனுபவிக்க போகிறோம். ஆனால் நாம் இன்றைக்கு இருக்கும்போது அவருடைய கிருபை தான் தாங்கணும். பரலோகத்திற்கு போன பிறகு அவருடைய கிருபை முழுவதுமாய் தாங்கிவிடும். அது நமக்கு போதுமானது. ஏன்னா இன்றைக்கு பாடுகள், பிரச்சனைகள், சோர்வுகள், எதிர்ப்புகள், நோய்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவருடைய கிருபை போதுமானது. பவுலுக்கு சொல்வார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆகையினால் இன்றைக்கு நாம் இந்த அதிகாரத்தினுடைய இந்த புத்தகத்தினுடைய முடிவுரை செய்தியாக பார்த்திருக்கிறோம். இதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த முக்கியமான சில ஆலோசனைகள். இது என்னது? சத்தியமும் உண்மையுமானவைகள். கர்த்தருடைய வார்த்தை சடுதியில் வருவார். ஆகையினாலே இந்த வசனங்களை நாம் இதுவரைக்கும் பார்த்த வசனங்கள் 7 பாக்கிய வசனங்களை சொன்னார். அந்த பாக்கிய வசனங்களை கை கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளே தவறுகளை செய்துவிடக்கூடாது. யோவானே உணர்ச்சி வசப்பட்டு சில தவறுகளை செய்ய முடியும் என்றால் நாம் எம்மாத்திரம். ஆனால் யோவான் செய்தாலும் சரி, நாம் செய்தாலும் சரி, தவறுதான். கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கே கொடுக்க கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குரியது மனிதர்களுக்கு கொடுக்கப்படலாகாது. காலம் செய்வமாக இருக்கிறது. ஏனென்றால் இனி அடுத்தது தான். இதில் இனி மறைப்பதற்கு, ஒழித்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அடுத்தது கர்த்தருடைய வருகை தான். இவைகள் எல்லாம் ஒருவர் வாசித்து விட்டு துணிகரமாக இனியே செய்ய போகிறேன் என்று சொன்னால் அவர்களை ஒருவரும் காப்பாற்ற முடியாது. ஆனால் இப்படி தான் இருக்கக்கூடியது. கர்த்தர் இதுமேல் இதெல்லாம் பார்க்கிறார். நம்முடைய நித்தியம் எப்படி தான் இருக்க போகிறது, நம்முடைய எதிர்காலம் எப்படி தான் இருக்க போகிறது என்பதை அறிந்தவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலே பரிசுத்தத்தில் வளர வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் பலன் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். மட்டுமல்ல, காலம் அவருடைய கரத்திற்குள் இருக்கிறது. அவரே காலத்தை உண்டாக்கினவர். சகலமும் அவருக்குள் நிலை இருக்கிறது. அவரிடத்திலிருந்து ஒருவரும் எங்கும் தப்பி ஓடிவிட முடியாது. அவருடைய சமூகத்துக்கு முன்பாக மறைந்து விட முடியாது. அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை புறந்தழுகிறவர்கள், வசனத்தை எதிர்க்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், பரியாசம் பண்ணுகிறவர்கள் எல்லாம் புறம்பே இருப்பார்கள். அது அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். இயேசுவாகிய நான் என்று சொல்லுகிறார். நான் தான் செய்தேன் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுகிறார்?
தாவீதின் வேர் தாவீதின் வேரும் சந்ததியுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆவியை மனவாட்டியும் ஆண்டு கூப்பிடுறாங்க. தாகமா கேட்கிறவனும் ஆண்டு கூப்பிட வேண்டும், தாகமா இருக்கிறவன் வரக்கடவன். ஒன்று கூப்பிடுகிறார்கள். ஆவி மனவாட்டி சபை அழைக்கிறது. ரட்சிக்கப்படவில்லை கர்த்தர் சபையில சேர்த்து கொண்டு வருகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சபையை கட்டி எழுப்பி வருகிறார். கிறிஸ்து கட்டி எழுப்பி வருகிறார். அந்த சபை அழைக்கிறது. இதை வாசிக்கிறவர்களும் சுவிசேஷ அழைப்பை, ரட்சிப்பினுடைய அழைப்பை பகிர்ந்தளிக்க வேண்டும். தாகமாய் இருக்கிறவனுக்கு கர்த்தர் அழைப்பை, நீ தாகமாய் இருக்கிறாய், ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பை புறக்கணிக்க கூடாது. இலவசம், பெரிய பாக்கியம். எனக்கும் இலவசம், எல்லாருக்கும் இலவசம். ஆகையினாலே இலவசத்தை நாம் சிலர் இலவசம்னு சொன்னோன்னே இலவசம் தானே என்று படிக்காமல் வரும் சில இலவச புத்தகங்கள் இலவசம் என்று சொன்னாலே அதற்கு மதிப்பில்லாமல் சில இடங்களில் போய்விடுகிறது. ஆனால் இது விலையேற பெற்றது. இந்த இலவசத்தை, எந்த இலவசத்தோடு ஒரு புறக்கணித்தால் எந்த இலவசத்தை புறக்கணித்து விடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இனிமேல் பார்க்க போகிறவர்கள் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இதை உங்களுடைய இரட்சணை நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு மேலே கூட்டக்கூடாது. இதுக்கு மிஞ்சி ஒன்றும் கிடையாது. கர்த்தரைக்கு ரட்சிக்கப்படாதவர்கள் இதிலிருந்து ஒன்றில் கூட்டுகிறார்கள், இல்லை ஒன்றில் குறைக்கிறார்கள். கூட்டவோ குறைக்கவோ செய்ததுனால தான் அவள் கர்த்தரிடம் வரவில்லை. ரட்சிக்கப்பட்ட நாமும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தையே நம்முடைய வாழ்விற்கும் நம்முடைய நம்பிக்கைக்கும் அஸ்திவாரமும் பரிபூர்ணமானதாக இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக இருக்கிறார். நம்முடைய எதிர்பார்ப்பு எண்ணமெல்லாம் ஆமாண்டவரே என்று இருக்க வேண்டும். இப்பொழுதும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குவதாக. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே நாம் இதுவரை பார்த்தவைகள் இந்த 22 அதிகாரங்களை நாம் மீண்டும் ஒரே நாளிலே திரும்பி நாம் பார்த்து சில ஆவிக்குரிய பாடங்களை பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.